5வது நாளா நான் இங்க இருக்கேன். மொத நாள் என்னால வர முடியல. என் ஊரு கும்பகோணம். நான் வந்து நைட்டு 10:30 மணிக்கு மொத நாள் நைட்டு 10:30 மணிக்கு பஸ் ஏறி கிளம்பி வந்து 5:30 மணிக்கு இங்க வந்து ரீச் ஆகி அதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். இங்க வந்து என்ன வேலை செய்யறோன்றதெல்லாம் இல்லை. நான் வந்து குப்பை தான் அள்ளிட்டு இருக்கேன். இது எனக்கு இன்னும் இதெல்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழுக்காக தான் நான் இதை செய்யறேன். நாங்க என்ன ஒரு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, வயசு பாரபட்சம் இல்லாம நாங்க இருக்கோம். 2 மாச குழந்தையிலேருந்து 60-70 வயசு பெரியவங்க வரைக்கும் நாங்க இங்க இருக்கிறோம். இதுல வயசுலாம் கிடையாது. நாங்க எல்லாம் தமிழுக்காக இங்க இருக்கோம், ஜல்லிக்கட்டுக்காக இங்க இருக்கோம். ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும். தமிழரோட உரிமை வந்து என்னைக்குமே மறுக்கப்படக்கூடாது. அங்கிருந்து எங்க கிட்ட கேட்ட கேள்வி, உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கறத தொடர்ந்து முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களோட கோரிக்கை என்ன? கோரிக்கை வந்து அவசர சட்டமா மட்டும் இருக்கக்கூடாது. அது வந்து எங்களோட உரிமை. அதை யாரும் தடை பண்ணாத அளவுக்கு அந்த இதை வந்து தடையை வந்து நீக்கணும். அதோட பன்னீர்செல்வம் இல்ல யாரு, அதாவது நான் கேக்குறது என்னன்னா, இப்போ அவசர சட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்துல கேவியட் மனு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு தாக்கல் பண்ணிருக்காங்க. கேவியட் மனுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தமிழகத்தோட பிற பகுதிகளில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டதா தெரியுது. ரெண்டாவது அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியா? கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா? அதாவது பார்த்து கவர்மெண்ட் பயந்துருச்சு. அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. கவர்மெண்ட் பயந்துதான் கண் துடைப்புக்காக தான் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து முழுமையான தீர்வு கிடையாது. எங்களுக்கு நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளன்னைக்கே வந்து ஜல்லிக்கட்டு கிடையாதுன்னு தடை பண்ணிடுவாங்க. அதனாலதான் நாங்க முழுமையா அந்த தடை சட்டத்தையே ரத்து பண்ணணும். அது வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். குடியரசு தினம் எது வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். மழை வந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, நாங்க பயப்பட மாட்டோம். அந்த தடை சட்டம் வந்து முழுசா ரத்தாகிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம்.